நம்ம ஜிவி பிரகாஷ் சாரும், சைந்தவி மேடமும் ஒரே மேடையில இப்ப பார்க்குறதுக்கு உண்மையாவே ரொம்ப கண் கலங்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா, அவங்க படிச்சு காலேஜ் லைஃப்லேருந்து லவ் பண்ணி அவ்வளோ ட்ரூவா இருந்து, ஸோ நம்மலாம் பார்த்துருக்கோம் அந்த வீடியோலாம். அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இப்போ ரீசென்ட்டா அந்த தகவல் வந்துச்சு. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே ஸ்டேஜ்ல இப்போ இப்போ 2 பேரும் பாடுறாங்க, அவர் இசையமைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்கா தாங்க இருக்குது. அது கீழ உள்ள கமெண்ட்லாம் பார்க்கும்போது மறுபடியும் 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நம்மளோட நெனப்பா இருந்தாலும், ஸோ அவங்க வந்து 2 பேரும் இதுக்கப்புறம் மனம் ஒத்து போல அப்படின்ட்டு பிரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தொடருவோம். ஆனா 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே இதில இருக்கும்போது ஒரு மாரியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம லைஃப்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையாச்சும் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள பார்க்கும்போது, ஸோ அவங்க சாயல்ல யாராச்சும் இருந்தாலும் நம்ம அவங்களா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு ஸ்டக் ஆகி ஒரு நிமிஷமே ஒரு மாரி ஆயிரும். அப்போ ஒரு ஃபீல் தோணும். அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி இருந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது, இவங்க உண்மையா லவ் பண்ணி, மேரேஜ் பண்ணி, டைவர்ஸ் ஆகி, இப்போ மறுபடியும் ஒரே ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ச பாருங்களேன் அந்த பாட்ட. ஸோ அவங்க ரியலா 2 பேரும் பாடுற மாரி இருக்கு. அவங்களுக்குன்னே உருவாக்குன மாரி பாட்டு. ஸோ ஸோ அவங்க ரியலா 2 பேரும் பாடுற மாரி இருக்கு. அவங்களுக்குன்னே உருவாக்குன மாரி பாட்டு. ஸோ உண்மையாவே ஒரு கொடுமையான வழினா இதுதான் சொல்லலாம். ஆனா அவங்க எப்படி அத தாங்கிக்கிட்டாங்கன்னுலாம் தெரியல. ஏன்னா உண்மையா ட்ரூவா லவ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்கன்னா, மறுபடியும் சந்திக்கும்போது அவங்கள மறுபடியும் அந்த ஃபேஸ பார்க்கும்போது அந்த வலி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குதும். இவங்க எப்படி இத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல என்னன்னு எனக்கு புரியலங்க. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இவங்க மறுபடியும் சேரணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்படுறீங்களா? என்ன நெனைக்கிறீங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இவங்க சேரணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்படுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களோட விருப்பம் தான். ஸோ வெயிட் பண்ணுவோம்.